உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் விலகுவது குறித்து பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிஹரன். போட்டியிலிருந்து விலக மறுத்து வந்த பைடன் தற்போது விலகுவது தொடர்பாக பரிசீலித்து வருவதற்கான காரணங்கள் என்ன? தற்போது வேறு யாரு வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இதற்கான காரணம் உட்கட்சியில அவரது ஜனநாயக கட்சியில அவருக்கு அதிகரிக்கக்கூடிய அழுத்தம் தான் முக்கியமான காரணம். இதனது பின்னணி பார்த்தோம்னா கடந்த மாத இறுதியில டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜோ பைடனுக்கும் இடையே நேருக்கு நேர் விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்துல நிறைய உளறினார் ஜோ பைடன், திணறினார். இது அவரது கட்சி முன்னோடிகள் மத்தியில நிறைய அக்கறைகளை ஏற்படுத்தியது. தனது கட்சி வேட்பாளராக பைடன் பொருத்தமானவரா, அவர் போட்டியிட்டால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கவலை ஜனநாயக கட்சியுடைய முன்னோடிகளுக்கு, குறிப்பாக நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அதிகரித்தது. அதனால ஒருவர் பின் ஒருவராக தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தனிப்பட்ட அளவிலையும் சரி, பொது வழியிலையும் கூட. இப்போ வரைக்கும் ஒரு 15க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகணும், வேறு ஒருவர் வரணும், அவருடைய காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், அவர் ஒரு பொருத்தமானவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி, சந்தேகங்களுக்கெல்லாம் எழுந்திருக்கு அப்படின்னு அவரது ஜனநாயக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களே வெளிப்படையாக பேச தொடங்கின. இல்ல நான் போட்டியிலிருந்து விலக மாட்டேன், கடவுளே சொன்னாதான் நான் விலகுவேன் என்று சொல்லி வந்தார். ஒரு பெர்செப்ஷனை மாற்றத்துக்கு நிறைய நடவடிக்கைகளை எடுத்தார். பத்திரிகைகளுக்கு நிறைய பேட்டி கொடுத்தார், பொது நிகழ்ச்சிகள்ல நிறைய கலந்து கொண்டார். ஆனா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட அவர் தொடர்ந்து உளறி வந்ததை பார்த்து பல பேர் திகைத்து போனார்கள். பேர்களை மாற்றி மாற்றி சொன்னார். கடந்த வாரம் கூட ஜெலன்ஸ்கிய நேட்டோ கூட்டத்தில் அறிமுகப்படுத்தும் போது புட்டின் என்று அறிமுகப்படுத்தினார். ட்ரம்ப் குறிப்பிடும் போது என்னுடைய துணை அதிபர்னு கமலா ஹாரிஸுக்கு பதிலாக மாற்றி சொன்னார். 2020 மீண்டும் நான் ட்ரம்பை ஜெயிப்பேன் அப்படின்னு அவருடைய உளறல்கள் அதிகரித்து கொண்டே போக அவர் மீதான அழுத்தங்களும் அதிகரித்துக் கொண்டே போனது. அவர் தொடர்ந்து உறுதியாக இருக்கிறார், இல்ல நான் தான் ட்ரம்பை வீழ்த்துறதுக்கு பொருத்தமான ஆள் அப்படின்னு. ஆனா அவரது கட்சியுடைய முன்னோடிகள் அப்படி கருதல. கட்சியில நிர்வாகிகளை தாண்டி மூத்த தலைவர்களே இந்த கருத்தை, அதாவது பைடன் விலகத்தை பத்தி பரிசீலிக்கணும்னு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அழுத்தத்துல முக்கியமானவர்களாக முன்னாள் அதிபர் ஒபாமா மற்றும் முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசி, இவர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். ஜோ பைடனுடைய ஜனநாயக கட்சியில முக்கியமான செல்வாக்கு பெற்ற இருவர் இவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பைடன் ஒபாமாவுடைய துணை அதிபராக பணியாற்றினார். அவர் மேல இவருக்கு இன்ஃபுளுன்ஸ் அதிகம், ஒபாமாவுக்கு இன்ஃபுளுன்ஸ் அதிகம். சற்று அமைதி காத்த இவர்கள் இருவரும் இப்போ இல்ல இப்ப போல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் நீங்க ட்ரம்பை வீழ்த்த முடியாது, நீங்க தோற்று போனா நீங்க மட்டும் தோற்று போக மாட்டீங்க, அதிபர் தேர்தல் மட்டும் நம்ம தோற்று போக மாட்டோம். ஏன்னா அதிபர் தேர்தலோட சேர்ந்து நாடாளுமன்ற இரு அவைகளுக்கும் தேர்தல் நடக்குது, முக்கியமான சீட்ஸுக்கு. அதுலயும் கட்சி பெரும்பான்மையை இழக்கும், படுந்தோல்வியை அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க போட்டியிலிருந்து விலகுவதற்கு பரிசீலிக்க வேண்டும் என்று இருவரும் அழுத்தம் அதிகரிக்க சற்றே மனம் மாறி வருவதாக, பைடன் மனம் மாறி வருவதாக செய்தி. இன்னமும் கூட அவர் தான் போட்டியிடவே விரும்புகிறார், தனக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கணும்னு நினைக்கிறார். ஆனா திட்டவட்டமாக நான் போட்டியிலிருந்து விலகவே போவதில்லை அப்படின்னு கூறி வந்த பைடன் இப்போ அதை பற்றி பரிசீலித்து வருவதாக தகவல். ஏனென்றால் அந்த கட்சிக்கு வரக்கூடிய நிதி, அமெரிக்கால இந்த கேம்பெயின் ஃபண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. டொனால்ட் ட்ரம்புக்கு கேம்பெயின் நிதி அள்ளி குவிய ஜனநாயக கட்சிக்கு ஜோ பைடனுடைய சொதப்பலுக்கு பிறகு கட்சிக்கான கேம்பெயின் ஃபண்ட் நிதி அப்படிங்கிறது தொடர்ந்து குறைந்து வருகிறது. ஒப்பீனியன் போல்ஸ்ல அவங்க பின்னடைவை சந்தித்து வர்றாங்க. அதனால பரிசீலித்து வருவதாகவும், இந்த அழுத்தங்கள் வெளிப்படையான குரல்கள் அதிகரிக்க பரிசீலித்து வருவதாக தகவல். பைடன் என்ன சொல்றாரு, ஏற்கனவே நடந்த ஜனநாயக உட்கட்சி தேர்தல்ல கிட்டத்தட்ட 1,40 லட்சம் பேர் எனக்கு வாக்களித்திருக்காங்க, நான் தானே நிக்கணும்னு சொன்னேன். இல்ல நிலைமை மாறிடுச்சு, இப்ப ட்ரம்ப் சுட்ட பிறகு அவருக்கான செல்வாக்கு அவரது கட்சியில கூடியிருக்கு, பொதுமக்கள் மத்தியில கூடியிருக்கு, உங்கள் மீதான இந்த பெர்செப்ஷன், பார்வை என்பது வெகுவாக மாறி இருக்கு, வேறு ஒருவரை நிறுத்துவதுதான் பொருத்தம் அப்படின்னு சொல்ல. யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ் சாய்ஸ் பைடனுடைய ரன்னிங் மேட் துணை அதிபர் கமலா ஹாரிஸ்.
சோ அவரை நிறுத்துறதுக்கான எண்ணம் பைடன் தரப்புக்கு இருக்கிறது. ஆனா வேறு சில பெயர்களும் கூட பரிசீலனையில் இருக்கிறது. குறிப்பாக பராக் ஒபாமாவுடைய மனைவி, முன்னாள் ஃபர்ஸ்ட் லேடி மிஷல் ஒபாமா உள்ளிட்ட பெயர்கள், மேலும் சில முன்னாள் கவர்னர்கள், இன்னாள் கவர்னர்கள் அந்த பட்டியல் இருக்கிறாங்க. அடுத்த மாதம் ஜோ பைடனுடைய ஜனநாயக கட்சியுடைய பொதுக்குழு நேஷனல் கன்வென்ஷன், நேற்றுக்கு ட்ரம்ப் அவருடைய கட்சியுடைய நேஷனல் கன்வென்ஷன் உறுதி செய்தது. அது மாதிரியான ஜனநாயக கட்சியுடைய தேசிய பொதுக்குழு அடுத்த மாதம் கூட இருக்கிறது. அந்த கூட்டத்துக்குள்ள இந்த விவாதத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பைடனுக்கு தொடர்ந்து அழுத்தங்கள் அதிகரிக்க, அவர் போட்டியிலிருந்து விலக வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. அவர் இன்னும் மனமாறவில்லை, ஆனால் சற்றே இறங்கி வந்திருக்கிறார் என்பதுதான். விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.